நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்றைய பதம் ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம், பதம் 51. கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தெக்வா மனீஷினா ஜன்ம பந்த வினிர்முக்தா பதம் கச்சந்தி அனாமயம். மொழிபெயர்ப்பு: இவ்விதமான பக்தி தொண்டில் ஈடுபட்டு சிறந்த முனிவர்கள், அதாவது பக்தர்கள், பௌதிக உலகின் செயல்களின் வினைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டுள்ளனர். இவ்வழியில் அவர்கள் பிறப்பு இறப்பின் பந்தத்திலிருந்து விடுபட்டு எல்லா துன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை, அதாவது முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்வதன் மூலம் அடைகின்றனர். பொருளுரை: முக்தி பெற்ற உயிர்வாளிகள் பௌதிக துயரங்களே இல்லாத இடத்தை சார்ந்தவர்கள். பாகவதம் 10வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 58வது பதம் கீழ்கண்டவாறு கூறுகின்றது: சமாஷித ஏ பத ப்ளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரே பவாம்புதிர் வத்ச பதம் பரம்பதம் பரம்பதம் யத் விபதாம் நதேஷாம். முக்தியை அளிப்பவரும் முகுந்தன் என்று பெயர் பெற்றவரும் பிரபஞ்ச தோற்றத்தின் அடைக்கலமுமான பகவானின் பாதகமலங்கள் என்னும் படகை ஏற்று கொண்டவனுக்கு பௌதிக உலகம் என்னும் பெருங்கடல் பசுக்கன்றின் குளம்பில் தேங்கிய நீரை போன்றதாகும். அவனது நோக்கம் பௌதிக துன்பங்களற்ற வைகுண்டமே, பரமபதமே, எங்கு ஒவ்வொரு அடியிலும் அபாயம் இருக்கக்கூடிய இடம் அல்ல. இவ்வுலகம் ஒவ்வொரு அடியிலும் அபாயங்கள் நிறைந்த துன்பகரமான இடம் என்பதை அறியாமையினால் ஒருவன் அறிவதில்லை. அதன் காரணத்தினாலேயே சிற்றறிவுடையோர் செயல்களின் பலன்கள் தங்களை மகிழ்விக்கும் என கருதி பலநோக்கு செயல்களின் மூலம் சூழ்நிலையை சரி செய்ய முயற்சி செய்கின்றனர். முழு பிரபஞ்சத்திலும் உள்ள எவ்வித பௌதிக உடலும் துயரற்ற வாழ்வை தர இயலாது என்பதை அவர்கள் அறிவதில்லை. வாழ்வின் துயரங்களான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை பௌதிக உலகம் முழுவதும் உள்ளன. ஆனால் பகவானது நித்திய தொண்டன் எனும் தனது உண்மையான ஸ்வரூபத்தையும் பகவானுடைய உன்னத நிலையையும் அறிந்தவன் அவனது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுகின்றான். இதன் மூலம் வைகுண்ட லோகங்களுக்கு செல்ல தகுதியுடையவராகின்றான். அங்கே துன்பமயமான பௌதிக வாழ்க்கையோ காலம் மற்றும் மரணத்தின் தாக்கமோ இல்லை. தனது ஸ்வரூப நிலையை உணர்வது என்றால் பகவானுடைய தன்னிகரற்ற உயர்நிலையையும் அறிவது என்று பொருள். ஜீவாத்மாவின் நிலையும் கடவுளின் நிலையும் ஒன்றே என்று தவறாக நினைப்பவன் இருளில் இருப்பதாக அறியப்பட வேண்டும். இதனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது. தன்னையே எஜமானனாக நினைக்கும் அவன் பிறப்பு இறப்பின் தொடர்ச்சிக்கு வழிவகுத்து கொள்கிறான். ஆனால் தனது நிலை தொண்டு புரிவது என்பதை உணர்ப்பவன் இறை தொண்டிற்கு தன் வாழ்வை மாற்றிக்கொள்வதன் மூலம் உடனேயே வைகுண்ட லோகத்திற்கு செல்ல தகுதி பெறுகிறான். இறைவனுக்காக தொண்டாற்றுவதே கர்மயோகம் அல்லது புத்தியோகம், அல்லது எளிமையாக சொன்னால் பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறாக ஸ்ரீல பிரபுபாதரின் பொருளுரை முடிவடைகிறது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி இந்த பதம், இந்த பகுதியில் வர இதில் ஒரு முக்கியமான பதம் இதுவும். என்னென்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய மைய புள்ளி என்னன்னு கேட்டோம்னா, பலம் தெக்வா, பலனை துரத்தல்.
அதனுடைய ஸ்லோகத்தினுடைய வந்து பலனை வந்து துறக்கணும். நம்ம 2வது அத்தியாயம் 47வது இதுவும் பார்த்தோம். நமக்கு வந்து கிருஷ்ணர் சொல்கிறது உன்னுடைய கடமையை பண்ணலாம், பட் பலன் எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து திரும்பவும் வந்து அந்த ஒரு கருத்தை வந்து உறுதிப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லை, எப்படி இந்த இதில் இருந்து நம்ம வெளியே போகிறது, நம்மளுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கணும், அதுதான் வந்து இந்த பதத்தில் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னே இந்த பொருளுரையில் வந்து பிரபுபாதா வந்து ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 10வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயத்தில் 58வது பதம் அதை பற்றி நம்ம கொடுக்குறாரு. அதனுடைய கொஞ்சம் டீட்டெயிலும் பிரபுபாதா வந்து எழுதுகிறார் அவருடைய பொருளுரையில். அது என்னென்னா, இந்த உலகம் வந்து தற்காலிகமானது. தற்காலிகம் மட்டும் கிடையாது, ரொம்ப வந்து டேஞ்சரானது, அபாயகரமானது. அதே போன்ற இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிடையாது, சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ உலகத்தினுடைய நிலையை எடுத்துக்கோங்க, இல்லை இந்தியாவினுடைய நிலையை எடுத்துக்கோங்க, இல்லை வந்து தமிழ்நாட்டோட நிலையை எடுத்துக்கோங்க, இல்லை சென்னையோட நிலையை எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலையை, ஒரு சமூகத்தில் இருக்கிற நிலையை எடுத்துக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்ப்போம், ஒரு சிலர் அவங்க வந்து இல்லாமல் போயிடுவாங்க, தற்காலிகம். அதே மாதிரி சேஃப்டி இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா நிறைய எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே போல் கஷ்டம் இல்லாமல் யாருன்னா வாழ்ந்துட்டுருக்காங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லை, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உலக லெவலில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் என்ன சொல்லலான்னா, டிஜிட்டல் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது போர் நடக்கும், இல்லை பஞ்சம் அப்படி வந்தால் தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப அச்சப்படுவாங்க, ரொம்ப வந்து மனசு உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க. என்ன ஆகுமோ இதாகுமோ. இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா, இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் அவங்க பண்ணிகிட்ருக்க அந்த போர்னால் எல்லா இடத்துலையும் வந்து இப்போ கூட வந்து பாரத பிரதமர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலாக எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த இப்போ இருக்கிற எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு, அந்த மாதிரிலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போர்க்காலத்தில் தான். இப்போ வந்து போர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னே கூட பார்த்துக்குங்க, இல்லை போர் இதெல்லாம் சமரசம் ஆகிட்டு கொஞ்சம் ஏதாவது ஆகிடுனா அதுக்கப்புறம் கூட பாருங்கள், எல்லாமே ஒரு மாதிரியான தற்காலிகமாக தான் இருக்கும். அதே போல் இங்கே வந்து ஒரு அச்சம், ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. இது எப்போ இல்லை, யார் வேணால் இந்த உலகத்தில் யார் வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு பயம் இருக்கும். பெரிய ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கட்டும், ரொம்ப ஃபேமஸ் பர்சனாக இருக்கட்டும், பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இல்லை பெரிய பதவியை வந்து வகிச்சிட்ருக்குறா இருக்கட்டும், எப்பவுமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் போயிட்டே இருக்கும், நிம்மதின்றது இருக்காது. ஏன்னா இந்த உலகம் சிருஷ்டி பண்ணதே அது மாதிரி தான். துக்காலயம் அசாஸ்வதம், அதான் கிருஷ்ண பகவத்கீதையில் சொல்கிறார். அதே மாதிரி தான் இந்த பதம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் அதுதான் சொல்லுது. இந்த ஒவ்வொரு காலடி நம்ம எடுத்து வைக்கும் போதும் ஆபத்து இருக்குது, அந்த ஒரு பயம் இருக்கும், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனை இப்போ யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ பெரியவங்க கூட அந்த மாதிரி ஆகிட்டாங்க. என்னென்னா சோஷியல் மீடியா, இப்போ ஃபேஸ்புக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். இப்போ வந்து அதை வந்து யாராவது ஒருத்தர் ரீல்ஸ் போடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, அவங்க வந்து லைக் வரணும், இல்லை வந்து ஏதாவது என்னோட இது வந்து வைரல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்க கஷ்டம் இருக்கும், லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியும் அதை ஒன்று போட்டுருவாங்க. அதை போட்டுட்டு நம்ம இப்போ எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளும் இது மாதிரி இருக்கணும், அந்த கம்பேரிசன் வருது. அப்புறம் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு FOMO அது ஒன்று இருக்குது. அதை வந்து பார்ப்பாங்க, நான் எதுவும் மிஸ் பண்ணுறனோ, நானும் அந்த மாதிரி ஆகணும். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கிருஷ்ணர் வந்து 6வது அத்தியாயத்தில் சொல்லுவார், அதை நம்ம அப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். மனசில் வந்து ஒரு பதிவை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம். என்னென்னா, இது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஆத்மாவோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா மைண்டு. இந்த மைண்டை வந்து ஒவ்வொரு இன்புட் வரதையும் நம்ம கண்ணால் பார்க்குறது, நம்ம கேட்குறது, இதெல்லாம் வந்து அப்படியே மனசில் ரிஜிஸ்டர் பண்ணும். ரிஜிஸ்டர் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஆசையை உண்டாக்குது. என்ன ஆசைன்னா, இந்த பௌதிக ஆசையை உருவாக்குது. பௌதிகம்னா என்ன, இந்த சரீர சம்பந்தப்பட்ட ஆசை. அது சரீர சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட், பதிப்பு, அதை வந்து இம்ப்ரெஷன் சொல்லுவோம்.
அது இம்ப்ரெஷன் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, மிஸ் பண்ணுறணும். அது வந்து எப்போ வந்து அந்த ஆத்மா வந்து நம்ம இந்த உடல் கிடையாது. இந்த ஆத்மா வந்து இந்த சரீரத்தை திருப்திப்படுத்துறதுக்காக எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், நானும் அந்த மாதிரியான ஒரு ரீல் பண்ணணும், நான் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய கால்குலேஷன் போட்டுட்ருக்கோம் மனசுக்குள்ளே. அது என்ன ஆகும்னா, கம்பேரிசன் வருதா, அதே மாதிரி நம்ம வந்து அந்த இது பண்ணிவிட்டு நம்ம பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னா டிப்ரெஷனில் போய்டுவோம். அப்புறம் வந்து வெளியில் சொல்ல முடியாது. சொன்னால் வந்து என்ன நம்மளை பற்றி எதனா நினச்சிப்பாங்களோ அப்படின்னு ஒரு இதில் வந்து என்ன ஆகும்னா வந்து லோன்லினஸ் வந்துடும். யார் கூட பேச மாட்டாங்க, அவங்களே தனியாக உட்காந்துப்பாங்க. அப்புறம் மொபைல் மட்டும் எதனா இருப்பாங்க. வேறு அந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி எதனா சொல்யூஷன் கிடைக்குமா, எதனா வந்து நமக்கு இதுலேருந்து வெளியே வர முடியுமா, அது மாதிரி வந்து அந்த மொபைலில் தான் அடிக்ட் ஆகிடும். முன்ன வந்து போர் பயம் இல்லை வந்து பஞ்ச பயம் வந்து வெளியிலேருந்து, இப்போ வந்து நம்ம கையிலே இருக்குது. நம்மளுடைய எதிரி வந்து நம்ம வந்து பயத்தையும் அந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்குறது எங்கன்னா நம்மளுடைய கையிலே இருக்குது. அது வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், அதை வந்து நம்ம அழிச்சிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்னென்னா நிறைய வந்து அழிச்சின்னா வந்து உண்மையாக கிடையாது, நம்மளுடைய மன நிம்மதியை அழிச்சிக்கிறதுக்காக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ ஒரு சிலர் ஆர்கியூ பண்ணலாம், அது அவங்களுடைய விருப்பம். பட் நான் சொல்கிறது பகவத்கீதை, பாகவதம், நம்ம ஆத்ம நிலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம எல்லாருமே டெம்பரவரி. எப்படியாப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கலாம், இப்போ ஏதாவது ஒரு இதுக்கு வரலாம், ஒரு பொசிஷனுக்கோ இல்லை வந்து ஒரு பெரிய எல்லாரையும் புகழ்கிற மாதிரியான ஒரு செலிப்ரிட்டி ஆகலாம், இல்லை வந்து எல்லாரும் புகழ்கிற மாதிரி ஒரு அத்லெட், அதாவது கிரிக்கெட்டர் ஆகலாம், இல்லை வந்து டென்னிஸ் பிளேயர் ஆகலாம். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குல்ல, எல்லாமே இருக்கலாம். காலம் மாறும்போது எல்லாமே மாறிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து இருக்காது, ஏமாற்றங்கள் வரும். நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா ஏமாற்றங்கள் வரும். அது வந்து டிப்ரெஷனில் போயிடுவோம். அது ஒரு சில இது கேட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து கேட்டுட்ருந்தேன் 2 நாளைக்கு முன்னே. அதில் ஒருத்தர் சொல்கிறார், கவாஸ்கர் ஏரா இருந்துச்சு, அப்புறம் கபில் தேவ் ஏரா, அப்புறம் வந்து டெண்டுல்கர் ஏரா வந்தது, அதுக்கப்புறம் இப்போ MS தோனி, அப்புறம் விராட் கோலி, அந்த மாதிரி அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டாங்க. இப்போ ஒருத்தர் இருக்கார், நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், நாளான்னைக்கு இன்னொருத்தர் வருவார், அதுக்கப்புறம் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த உலகம் வந்து தற்காலிகமானது, மாற்றத்துக்கு வந்து உட்பட்டது. இங்கே வந்து எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. அதே மாதிரி நம்ம இருக்கிற அந்த இது போயிடுமோ ஒரு அச்சம் இருக்கும். அது வந்து எப்போவுமே இருக்கும். நம்ம ஏன்னா ஒரு இது வச்சுருக்கணுமா, தொலைஞ்சு போயிடுமோ, அந்த இது பவர் போயிடுமோ, அந்த பொசிஷன் போயிடுமோ, நம்ம பணம் போயிடுமோ, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இதில் ஒரு பதட்டத்திலேயே இருப்போம். அதுவே நமக்கு வந்து மன உளைச்சல் கொடுக்கும். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற சுச்சுவேஷன். இன்னொன்று, அதை வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா, அந்த சூழல் அப்படி இருக்குது. அந்த டிஜிட்டல் மீடியா, அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப ஆபத்தானது என்னென்னா சைபர் க்ரைம். சைபர் க்ரைம்னால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய பர்சனல் டேட்டா போயிடுது. அட்வான்ஸாக இருக்கணும், நம்ம எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஆனால் வந்து சொந்த அந்தரங்க விஷயங்கள்லாம் வந்து உலகத்துக்கே போகிறதுக்கு வந்து போயிடுமோ அந்த ஒரு பயம் இருக்குது. என்னென்னா என்ன ஆகும், நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் படிப்போம், இல்லை வந்து யாராவது வதந்திகள் இது பண்ணுவாங்க, உங்களுடைய டேட்டா எல்லாம் வந்து இதுவாகிட்டுருக்கு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஓப்பன் பண்ணணும், ஓடிபி கேட்டால் கொடுக்காதீங்க, அது கொடுக்காதீங்க, இது கொடுக்காதீங்க. எவ்வளோ சைபர் செக்யூரிட்டி எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு அச்சத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்பவுமே ஆபத்து, சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஆனால் முன்னே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி தான் இருந்தோம். இப்போ வந்து மனசளவில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்செப்ஷன் அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நாகரிகமாக ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். நாகரிகம்னா என்ன, இப்போ நிறைய பேருக்கு என்ன மீனிங்னே தெரியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அட்லீஸ்ட். ஆனால் இப்போ வந்து நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொபைலு, லேப்டாப்பு, அது இது எல்லாமே வந்துடுச்சு. இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குமா? நம்ம எல்லாம் என்னத்துக்காக பண்ணுறோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது முடியுதா? இதுதான் பகவத்கீதையில் இந்த பதத்தில் சொன்ன மாதிரி தான். இவ்வுலகம் ஒவ்வொரு அடியிலும் அபாயங்கள் நிறைந்த துன்பகரமான இடம் என்பதை அறியாமையினால் ஒருவன் அறிவதில்லை. அவன் காரணத்தினாலேயே சிற்றறிவுடையோர் செயல்களின் பலன்கள் தங்களை மகிழ்விக்கும்
இப்போ இந்த பதத்தில் சொல்கிற மாதிரி இவ்வுலகம் ஒவ்வொரு அடியிலும் அபாயங்கள் நிறைந்த துன்பகரமான இடம் என்பதை அறியாமையினால் ஒருவன் அறிவதில்லை. அதன் காரணத்தினாலேயே சிற்றறிவுடையோர், அதாவது கொஞ்சம் புத்தி கம்மியாக இருக்கிறவங்க, செயல்களின் பலன்கள் தங்களை மகிழ்விக்கும் என கருதி பலநோக்கு செயல்களின் மூலம் சூழ்நிலையை சரி செய்ய முயற்சிக்கின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இங்கே சொல்ல வராங்கன்னா, புத்தி கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செயல்களின் பலன்கள் தங்களை இப்போ நம்ம ஏதாவது பண்ணுறோன்னா அந்த செயல் நம்மளை மகிழ்விக்கும், நம்மளுடைய இதை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா, என கருதி பலநோக்கு செயல்களின் மூலம் நிறைய விஷயங்களை அதை பலன் எனக்கு இது கொடுத்து பண்ணால் எனக்கு பலன் வரும், அதை பண்ணால் எனக்கு பலன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்காக நம்ம பௌதிக சூழ்நிலையை சரி செய்ய ட்ரை பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நான் ரொம்ப மாடர்னாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. முழு பிரபஞ்சத்திலும் உள்ள எவ்வித பௌதிக உடலும் துயரற்ற வாழ்வை தர இயலாது என்பதை அவர்கள் அறிவதில்லை. இந்த உலகத்தை, இந்த சிருஷ்டிலே இருக்கட்டும், இதை காஸ்மிக் பார்த்திங்கன்னா கேலக்ஸி இருக்குது, மில்கி ஓஷன் இருக்குது, எந்த இடத்துல நிறைய பேர் இந்த உலகத்தை விட்ட வேறு எங்கேயும் உயிரில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எங்கே போனாலும் பிரம்மலோகத்துக்கு போனால் கூட இந்த துயரம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த உலகம், இந்த சிருஷ்டி பௌதிக ஜட இயற்கை இந்த மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. அதை மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஒன்றா ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணும். அதை செட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம், அது இன்னொரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அது சொன்னால் என்ன சொல்கிறதுன்னா, டேப்லெட் போட்டால் சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. அதை இது பண்ணுறதுக்கு இன்னொன்று எதனா கொடுப்பாங்க, அதுக்கு இன்னொரு சைடு எஃபெக்ட் வரும். அதை ரெடி பண்ணுறதுக்கு எதனா பண்ணுவாங்க, இன்னொரு சைடு எஃபெக்ட் வரும். அந்த மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய அந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது டிசீஸ், அந்த நோயெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளவோ மருத்துவமனைகள், எத்தனையோ கிளினிக்கு, எத்தனையோ டேப்லெட், அந்த என்ன சொல்கிறதுனா மருந்தகம், இதெல்லாம் வந்துடுச்சு. மருந்து இல்லாமல் வாழ முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு இப்போ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னே கிடையவே கிடையாது. ஏன் நம்ம வாழ்வாதாரம் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நம்மளை அந்த ஒரு திங்கிங் இருந்தது. இதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கலாம், டேப்லெட் கண்டுபிடிச்சின்னா நான் சந்தோஷமாக இருக்கலாம், நோய் நொடியெல்லாம் இல்லாமல் இருக்கும்ட்டு. ஆனால் அது ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு சைடு எஃபெக்ட் வருது, அதையும் கண்டுபிடித்து வேறு எதனா இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ஒன்று பிடிச்சா இன்னொன்று ரியாக்ட் ஆகிடும். அதை இது பண்ணோம்னா இன்னொன்று ரியாக்ஷன், இன்னொன்று பண்ணால் அதுக்கு ரியாக்ஷன், மாட்டிக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜன்ம பந்த வினிர்முக், ஜன்ம பந்தம், இது பந்தம். இந்த மாதிரி மாட்டிக்கிறோம். ஒவ்வொரு செயலும் பண்ணும்போது நம்ம எதிர்வினையினால், அதனுடைய ரியாக்ஷனால் மாட்டிக்கிறோம். இதுதான் பந்தம். அதான் இந்த பதத்தில் என்ன, வினிர்முக்தா, இது இதை விட்டுட்டு வெளியில் போகணும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அது தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, இப்போ சராசரி ஒரு தமிழ் குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா 2 பேர் வேலைக்கு போய் ஆகணும். எஸ்பெஷலி இப்போ சென்னை மாதிரி இருக்கிற ஒரு சிட்டியில் வாழ்கிறாங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போய் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா சந்தோஷமாக, சொன்ன மாதிரி தான், சேம் சந்தோஷமாக இருக்கணும். என்ன பண்ணுறது, படிக்கணும், படிச்சுட்டு என்ன பண்ணணும், அதை வேலை வாய்ப்பு இது போகணும், ஐடி அந்த மாதிரி எதனா போகணும். இப்போ ஏஐ எல்லாம் வந்துடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அது மட்டும் போதுமா, வேலைக்கு போனால் அது வாடகை வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஊர்லலாம் அவன் அங்கே போய்ட்டு கூட வாடகையில் தான் இருக்கான், அந்த மாதிரி ஒரு இது வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸு அது மாதிரி எதனா பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியும், சம்பளம் இல்லை, அந்தளவுக்கு இது இல்லை, நம்ம முதலீடு பண்ண முடியாது. என்ன பண்ணுறோம், இஎம்ஐ அப்படின்னு போட்டுக்கிறோம். அங்கே அப்பார்ட்மெண்ட் இருந்தால் எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க, நம்மளும் கார் இருக்கணும்ல, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சின்னதாக அது ஒன்று இருக்கணும், அது கார் வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும். எல்லாமே இது பண்ணிவிட்டு எல்லாமே அந்த வாழ்வாதாரம் அப்படின்னு உயர்த்தினா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாம் மதிப்பாங்க, இல்லை என்னுடைய என்ன ப்ரெஸ்டீஜ் அந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம உயர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா, எதுக்குமே காசு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், எல்லாம் இஎம்ஐ கட்டி ஆகணும், இஎம்ஐயில் தான் எல்லாம் வாங்கணும். அப்போ நம்ம ஒர்க் பண்ணணும், பண்ணியே ஆகணும். இப்போ சப்போஸ் வேலை போச்சுன்னா அவ்வளோதான், அதோகதி அந்த மாதிரி ஆகும். அப்போ என்ன பண்ணணும், கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போவாங்க. அது மட்டும் கிடையாது, 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா இதுவாக இருக்காங்களா. எப்போ இப்போல்லாம் ஒர்க் ப்ரெஷர்ன்றது எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒர்க் ப்ரெஷர் அவ்வளோ ரொம்ப ஃபுல் லோடு, ஒர்க் லோடு.
ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா எப்படி வந்து வேலையெல்லாம் தூக்கிடுவாங்களோ, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதே மாதிரி வீட்டு வேலைகள் எல்லாம் வந்து சரியாக கவனிக்க முடியல. குழந்தைங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷனல் சிஸ்டம், வேல்யூ எஜுகேஷன், அப்போல்லாம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி கிடையாது, தனி குடும்பம் கிடையாது, எல்லாம் வந்து கூட்டு குடும்பம். பெரியவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு சில பண்புகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒழுக்கமாக இருக்கணும், எதுக்கு இருக்கணும், எப்படி இருக்கணும், அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனுடைய பலன் என்ன, இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து ஆள் இருந்தாங்க. இப்போ யாருமே இல்லைன்னா குழந்தைய வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க, இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி எல்லாமே இப்போ சொல்ல தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ எஜுகேஷனல் வேல்யூ எஜுகேஷன் வந்து குழந்தைங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து டைம் கம்மியாக இருக்குது. அவங்க பாசம், அந்த அஃபெக்ஷன் எல்லாம் வந்து கம்மியாகிட்டுருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே மொபைலில் இல்லை வந்து அந்த குழந்தைங்க ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம். இது அவங்கவுங்க ஒவ்வொரு உலகத்துலேயும் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வெவ்வேறு துருவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைக்கு வந்து சரியான ஒரு வேல்யூ சிஸ்டம் அந்த சின்ன பிஞ்சு வயசில் வந்து கொடுக்காததுனால என்ன ஆகும்னா, வயசாகும்போது அதே மாதிரி தான் அந்த ஒரு எதிர்பார்க்கும். ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம ஆத்மா நமக்கு வந்து சந்தோஷம் வேணும். ஆனந்தமயோ அபியாசாத், சச்சித் ஆனந்தம், இதெல்லாம் வந்து ஆத்மாவோட குவாலிட்டிஸ். அப்போ வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா, சந்தோஷமாக இருக்கணும் எப்படின்னு எதிர்பார்க்கும். பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணல, என்ன ஆகுது, இப்போ வந்து இதுக்கு போயிடுது, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது மற்ற சகவாசம்னால என்ன ஆகும்னா, இந்த ட்ரக்ஸ் கல்ச்சர். அது மட்டும் கிடையாது, இது வந்து என்ன ஆகுதுன்னா, ட்ரக்ஸ் கல்ச்சர், அப்புறம் வந்து தவறான வழியில் போயிட்டு தவறான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணும்போது அதுவும் அந்த குழந்தை மாட்டிக்கும். ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அதுக்கு ரியாக்ஷன் வந்துட்டுருக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து என்ன ஆகுனா, அதனுடைய மேபி எக்ஸல் பண்ணியிருக்கலாம் எக்ஸாமில், அது மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு வேக்கம் இருக்கும். ஒரு எதுவுமே ஒரு பிடிப்பு இல்லாமல், எதையோ வந்து இழந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போவுமே. எந்த போக்கில் போகிறோம், எதுக்காக போகிறோம், ஒரு புரிதல் இல்லாமல், தன்னுடைய நிலை தெரியாமல் அதே மாதிரி போய்ட்டுருக்கும். ஏன்னா வந்து பேசிக் வந்து இந்த வேல்யூ எஜுகேஷன் எதுவுமே கிடையாது. ஆன்மீகம்னா என்ன, நம்ம யார், பகவான்னா இருக்காரா, பகவான் எதுக்கு இருக்கார், இதெல்லாம் யாருமே இப்போ சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, ரொம்ப ரேர். ஏன் காரணம் என்னென்னா, நம்மளுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அது இதில் சொல்லுவாங்க, இந்த கார்ப்பரேட்டில் சொல்லுவாங்க எக்கனாமிக் ரேட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். எல்லாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். பட் வந்து இந்த இது சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தர்மா அர்த்தா காம மோக்ஷா, தர்மத்தை பற்றி யாரும் யோசிக்கிறது, தர்மம்னா என்னன்னு தெரியாது. தர்மம்னு ஒரு வார்த்தை வந்தாவே வந்து இது ஏதோ ஒரு செக்டேரியன் மாதிரி வந்துட்டு எல்லாம் வந்து செக்குலரிசம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு விட்றோம். செக்குலரிசம்னா என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து தர்மம்னா எனக்கு தெரியாது. அது தர்மம்னா ஒரு பர்டிகுலர் மதத்துக்காக தானா, எல்லா மதத்துக்குமா, அது கூட தெரியாது. ஏன்னா வந்து இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அறியாமை வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷன்ட்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனையாகிட போகுது, நம்ம சைலண்ட்டாக இருந்துப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம யாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையே கிடையாது. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கு தான் வந்து கிருஷ்ணர் இந்த பதத்தில் ரொம்ப கிளியராக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பதத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஜன்ம பந்த வினிர்முக்தா. இப்போ நம்ம ஆத்மா நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் பௌதிக ஜட சரீரத்தோடு தான் இருக்கணும். ஜட சரீரத்தில் இருக்கிற வரையும் நமக்கு வந்து இறப்பு, பிறப்பு, முதுமை, நோய் இதிலேருந்து வெளிவர முடியாது. தற்காலிகமான சூழ்நிலையிலேருந்து வெளிவர முடியாது. அதுக்கு தான் நம்மளுடைய ஆத்மாவுடைய உலகம் வந்து ஆன்மீக உலகம். அங்கே போனால் தான் ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். அது வந்து உண்மையாக இருக்குமா, எது இல்லையா, நம்ம வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இன்னொன்று வந்து லேபில் போய் டெஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய சொந்த இது வந்து அது கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக இல்லையா அப்படின்லாம் இது பண்ண முடியாது. இது வந்து பகவத்கீதை போன்ற நூல்களில், பாகவதம் போன்ற நூல்களில் ஆச்சாரியர்களுடைய வழிகாட்டுதலை தான் நம்ம இது பண்ண முடியும். இது வந்து ஆன்மீகத்துக்கு மட்டுமா அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நொடியும் வந்து நம்ம இது தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்னா அவங்க வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிறது தான் வந்து அத்தாட்சி,
ஆசிரியர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ஃபாலோ பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதை வச்சு தான் நம்ம வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேலைக்கு போகும்போது கூட ஒரு கோடிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு இது இருக்கட்டும், சீனியர் சொல்கிறது அதுக்குன்னு ஒரு மேனுவல் இருக்கும். அந்த என்ன சொல்கிறதுன்னா ஒரு எஸ்ஓபின்னு இருப்பாங்க, அதை வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுத்து அது மேலே நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணுறோம். அது பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்குது, அதனால் வந்து நமக்கு பலன் கிடைக்குது. ஸோ நம்ம பலன் நோக்கி பண்ணுறது. இங்கே கூட வந்து ஆன்மீகத்தோடு நம்ம ஒரு பலன் எதிர்பார்க்கலாம். எப்படின்னா இந்த இறப்பு பிறப்புன்ற அந்த முக்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலனில் வந்து இந்த பகவத்கீதை படித்தோம்னா கூட ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப நல்லது, கோடி புண்ணியம்னு சொல்லலாம். எதிர்பாருங்க, ஏதாவது இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பகவத்கீதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அட்லீஸ்ட் நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னா, இந்த பிறப்பு இறப்பு தளத்திலிருந்து விடுதலை அடையணும், அதுதான் நம்மளுடைய கொள்கை. அதே போல் இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து பலன் தான். ஸோ பலன் எதிர்பார்க்காம நம்ம எப்படி இருக்கிறதுன்னா, நம்ம யார்? ஆத்மா. ஆத்மாவுடைய நிலை என்ன? சேவை செய்கிறது தான். இந்த உலகத்தில் யாருமே சேவை செய்யாமல் இல்லை. அது வந்து பிரதமராகவே இருக்கட்டும், இல்லை முதல்வராக இருக்கட்டும், அவர் வந்து நான் சேவை செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவைன்றது வந்து யாராலையும் வந்து பண்ணாமல் இருக்க முடியாது. அது குடும்பத் தலைவன் கூட குடும்பத்துக்காக பண்ணுவார். ஒரே ஒரு இது தான் என்னென்னா வந்து சேவை செய்யாமல் இருக்கிறது வந்து குழந்தைங்க வந்து சேவை செய்யாமல் இருக்குங்க. அது கூட வந்து ஒரு 4 வயசு 5 வயசு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆகிடும். சின்ன குழந்தைங்க மட்டும்தான் வந்து சேவை செய்யாமல் இருக்கிற ஒரு இது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற இது நம்மளுடைய நேச்சர் வந்து சர்வீஸ் டு அதர்ஸ். சர்வீஸ் வந்து மற்றவங்களுக்கு பண்ணுற சர்வீஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம இந்த சரீரத்து மூலமாக நம்ம அடையாளப்படுத்திட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நமக்கு துக்கத்தையும் இந்த பந்தத்தையும் ஏற்படுத்துது. அந்த பந்தத்தையும் துக்கத்தையும் விட்டு வெளியே போகணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம ஆத்ம நிலையிலிருந்து பகவானுக்கு சேவை செய்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும், இப்போ அந்த பேரண்ட்ஸு அப்பா அம்மா வந்து இந்த கணவன் மனைவி வந்து வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் இஎம்ஐ எழுதுறாங்க, இதை தேவைக்காக இருக்கணும். எல்லாமே நம்மளுடைய அத்தியாவசிய வாழ்க்கை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், ஆடம்பரத்துக்கு போகக்கூடாது. அதே மாதிரி அந்த ஆடம்பரத்தை வந்து என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே, அதை இன்னர் என்ஜினியரிங் சொல்லுவாங்க, இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி நம்ம யார் அந்த இது பண்ணிக்கிட்டு ஆத்ம சக்தியை வந்து வளர்த்துக்கணும். நம்மளுடைய ஸ்வரூபத்தை வந்து என்னென்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வேல்யூ எஜுகேஷன் வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். அதுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அதே மாதிரி வந்து வீட்டு வேலையும் பார்த்துப்பாங்க. ஆனால் வந்து ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க, குழந்தைங்க மதிக்க மாட்டாங்க, பெரியவங்க மதிக்க மாட்டாங்க, ஏதாவது தப்பு சொல்லிகிட்டே இருப்பாங்க, குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, கணவர் வந்து இது பண்ண மாட்டார், ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுவாங்க, மனசு திருப்தி இருக்காது, ஏதாவது ஒரு தவறான வழியில் போக ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து என்ன ஆகும், அதுக்கு என்ன இதுன்னா அவங்க வந்து பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பலனை வந்து ஏன் அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லலை, அவங்க வந்து என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணலையே, ரெக்கக்னைஸ் பண்ணலையே, அந்த மாதிரி விட்டுட்டு அது என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குது பகவானுடைய கருணையினால், அதே மாதிரி எல்லாருமே பகவானுடைய அம்சம், நானும் வந்து பகவானுடைய அம்சம், ஏதோ ஒரு என்னுடைய பூர்வ ஜென்ம பலன்கள்னால இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன். என்னுடைய இது என்னென்னா, இந்த குழந்தைக்கோ என்னுடைய கணவருக்கோ என்னுடைய மாமியார் மாமனார் இல்லை அம்மா அப்பா இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு சேவை பண்ணிட்டு, அதை வந்து என்னென்னா அவங்களுடைய கடமை. அதான் கிருஷ்ணர் வந்து கர்மண்யேவாதிகாரசே அதில் சொன்ன அந்த பதம், நாம் கடமையோடு பண்ணணும். அந்த கடமையோடு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது கிருஷ்ணருக்கு ஒரு அந்த பற்றற்ற ஒரு சேவை மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த இதில் வந்து ஜன்ம பந்த வினிர்முக்தா அந்த ஒரு பாதைக்கு வந்து அதை கொண்டு போகும். இப்போ இது வந்து நான் ஒரு ஆர்டினரியாக மனுஷனாக சிட்டிசனாக இருக்கேன், ஒரு இதுவாக இருக்கும்போது என்னால் அவ்வளோ பண்ண முடியலையே அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது அத்தியாயம் 5வது ஸ்கந்தத்தில் ஒரு ராஜா இருந்தார். இந்த உலகமே இப்போ இந்தியாவுக்கு பேர் வந்து பாரதம், அதை சொல்கிறதுக்கே வந்து ஒரு சிலர் இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து உலகம் ஃபுல்லாக பேரை வந்து பரதகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பரத் மகாராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆண்டுட்டு இருந்தார். அவர் வந்து ரிஷபதேவருடைய மகன். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா,
அந்த காலத்தில் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இந்த வர்ணாசிரம தர்மம்லாம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். குருகுலத்துக்கு போகிறது, 25 வயசு வரையும் அவங்க அந்த ட்ரைனிங் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்சி செய்வாங்க. அப்புறம் வந்து வானப்பிரஸ்தா, அப்புறம் சந்நியாசம், அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருந்தது. ஸோ இந்த ராஜா பரத் மகாராஜர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய 50 வயசு ஆன பிறகு தன்னுடைய மகன் சந்ததிகள் வந்து கரெக்டான ஒரு இது வந்த பிறகு, நிலைக்கு வந்த பிறகு, அந்த உலகமே தன்னுடைய கையில் இருக்குது, இருந்தாலும் பற்று இல்லாமல் அப்படியே திறந்துட்டார். மனைவி, குழந்தைங்க, ராஜ்யம், பொக்கிஷங்கள், அது கஜானா எவ்வளோ இதுவாக இருந்திருக்கும் அந்த அந்த இதில் எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போகிற மாதிரி அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையும் கிளம்பி போயிட்டார். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுடுறது, இந்த பலன் எல்லாம் விட்டுடுறது. ஏன்னா வந்து ஆத்ம நிலையை உயர்த்திக்கணும், ஆத்ம சுத்தி அடையணும், ஆத்மாவுடைய வளர்ச்சியை பார்க்கணும். அதுதான் வந்து பழங்காலத்தில் வந்து நம்ம சனாதன தர்மம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஆத்ம வளர்ச்சியை பார்க்கறது தான் சனாதன தர்மம். அந்த ஆத்ம வளர்ச்சிக்காக அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். சரிங்களா? அப்புறம் அந்த சேம் பரத் மகாராஜ் என்ன பண்ணார்னா, காட்டுக்கு போயிட்டு நல்ல பகவானுடைய அந்த பக்தி தொண்டில் வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், அது மாதிரிலாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். பகவானுக்கு வந்து அந்த வழிபடுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் என்னாச்சுன்னா வந்து பெரிய மான் அது வந்து கர்ப்பமாக இருந்து அவர் ஒரு ஆற்றை வந்து கடக்கும்போது ஒரு சின்ன குட்டி மானுக்கு வந்து பிறப்பு கொடுத்துட்டு அது வந்து போகும்போது அது இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அது சரியாக அது இறந்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணாருன்னா, அந்த குட்டிமான் வந்து இருக்கும்போது பரத் மகாராஜ் அவருடைய என்ன சொல்கிறதுன்னா ஒரு குடில், அதாவது ஒரு ஆசிரமம் பக்கத்துலேயே அந்த குட்டிமான் இருக்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மானை வந்து தாய் இல்லாதனால அவர் வந்து வளர்க்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா, அவருடைய மனசில் வந்து அந்த பற்று வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. எப்பவுமே அந்த வந்து இம்ப்ரெஷன் இது வந்து அது என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட என்ன பண்ணிகிட்ருக்கோம், அங்கே பண்ணுதா, இது பூஜை கரெக்டாக பண்ண மாட்டார். பூஜை மேலே ஞாபகம் ஜாஸ்தி இல்லை, ஆனால் அந்த பற்று, அந்த மனசுக்குள்ளே என்ன பற்று இருக்கோ அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும் மனசுக்குள்ளே. நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ணுறதை விட இன்டர்னலாக என்ன நம்ம யோசிக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய இதில் இருந்துகிட்ருக்கோம். எப்போவுமே சப்கான்ஷியஸ் மைண்டில், பேக் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளுடைய பிம்பத்தில் வந்து பின்னால் என்ன நடந்துகிட்ருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் இறக்கும் தருவாய் வரும்போது அவர் என்ன பண்ணார், அந்த பற்றுனால என்ன ஆச்சுன்னா அந்த மானை நினைச்சார். அதனால் அடுத்த ஜென்மத்தில் வந்து அவர் மானா பிறந்தார். ஸோ அதுதான் பலனை திறந்துட்டார். பலன் எதிர்பார்க்காம ராஜ்யத்தை திறந்து வந்தவர், ஆனால் ஒரு சின்ன பற்றுனால திருப்பி வந்து மறுபிறவி எடுக்க வேண்டிய வந்தது. அந்த மறுபிறவியை என்ன பண்ணார்னா, பகவானுடைய கருணையினால் அவர் யாருன்னு போன ஜென்மத்தில் யாருன்னு தெரிஞ்சது, அவர் ஞாபகம் இருந்தது. அந்த மானாக இருந்தால் கூட அவருக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி எதனால் அவர் வந்து இந்த மாதிரி ஆகிட்டாருன்னு ஞாபகம் இருந்தது. அதனால் அடுத்த அந்த மான் அந்த சரீரத்தை விட்ட பிறகு அடுத்த பிறவியில் வந்து அவர் வந்து ஜடபரதனாக வந்தார். ஜடபரதனாக வரும்போது எந்த ஒரு பற்றும் இல்லாமல் முழுமையாக இந்த கிருஷ்ண பக்தியில் வந்து ஈடுபட்டு, பகவானுடைய சேவையில் வந்து ஈடுபட்டு முழுக்க தூய பக்தராகி அடுத்த இதில் வந்து அவர் வந்து முக்தி அடைகிறார். பகவானுடைய அந்த நித்திய தாமத்துக்கு போகிறார், வைகுண்ட தாமத்துக்கு போகிறார். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு சின்ன பற்று இருந்ததுன்னா கூட திருப்பியும் நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தில் பிறவி எடுத்துகிட்டே இருப்போம். இப்போ நிறைய வந்து இப்போ பார்க்குறவங்கெல்லாம் நினைக்கலாம், நம்ம எத்தனையோ பற்று இருக்கே, அப்போ திருப்பி ஜென்மம் வருமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஒரு சிலர்லாம் வந்து 7 ஜென்மம் தானே, 7 ஜென்மம்லாம் வந்து யாரோ சொல்லி வச்சுருக்கிறது. நம்ம சாஸ்திரத்தில் சொல்லுதா, பகவத்கீதையில் கிருஷ்ணா சொல்கிறாரா உங்களுக்கு 7 ஜென்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாகவதத்தில் சொல்லுதா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்து சொந்த கருத்து இல்லை வந்து யாராவது அவங்களுடைய சொந்த கருத்து சொல்லி வச்சுருந்தனால இது நம்ம அறியாமையினால எல்லாமே நம்ம ஏற்றுக்கிறோம். அதான் ஏதாவது வந்து ஆன்மீகம்னா என்னென்னா, சும்மா வந்து யாராவது எதாவது சொன்னாங்கன்னா வந்து எடுத்துக்கூடாது. அதுக்கு அத்தாட்சி இருக்கா, எதில் சொல்லியிருக்கு, எந்த ஸ்லோகம் சொல்லுது, அது மாதிரி வந்து நம்ம கேள்வி கேட்கணும். ஒரு இதுக்காக இல்லை, தர்க்கத்துக்காக இது பண்ணக்கூடாது. ஒரு பணிவாக கேட்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஆத்ம நிலையை உயர்த்துக்கணும். ஸோ பற்று இல்லாமல் இருக்கணும்னா என்ன சொல்கிறதுன்னா, ஒரு இதுவாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து குழந்தைங்க இருக்கணும், பற்று இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு டிஸ்கனெக்டாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, அந்த குழந்தை வந்து பகவானுடைய குழந்தை. என்னுடைய மனைவியோ இல்லை கணவரோ இல்லை அப்பாவோ அம்மாவோ இல்லை மாமியார் மாமனாரோ
இல்லை வந்து சொந்தங்களோ எல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுடைய அம்சம், கிருஷ்ணனுடைய குழந்தைகள். நம்ம இந்த சரீரத்தில், இந்த குடும்பத்தில், இந்த சொசைட்டியில் வந்திருக்கோம்னா எப்படி பகவானுடைய அம்சமாக பார்த்து பகவானுக்கு செய்கிற ஒரு தொண்டு மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த பந்தத்திலிருந்து விடுபடுறோம். அது வந்து பற்று எப்படி இருக்கணும்னா ஆத்மா மேலே இருக்கணும். பகவானுக்கு பகவான் தான் சென்டர். அந்த மாதிரி ஒரு இது நிலையை வச்சுக்கிட்டு எல்லாரையுமே வந்து பகவானுக்கு கனெக்ட் பண்ணி அந்த ஒரு பற்றுதல் வந்து தவறு கிடையாது. ஆனால் சரீரத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு பண்ணுற அந்த பற்று அது தவறு. ஸோ அது பற்றற்று பலனை எதிர்பார்க்காம ஒவ்வொரு குடும்பத்தினரும் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக நான் வந்து ஒரு சேவை பண்ணுறேன், அந்த குடும்பம் வந்து வளரணும், என் குழந்தை வந்து நல்ல ஒரு வேல்யூ எஜுகேஷன், கல்ச்சுரல் எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனோட வாழணும், அது அந்த நல்ல ஒரு ஒருநிலைப்படுத்தி ஒழுக்க முறையில் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு இதில் மனோபாவத்தில் வந்து நம்ம பண்ணும்போது அதுதான் சர்வீஸ். என்ன நோக்கம்? கிருஷ்ண பக்தி. அந்த ஆத்மா இந்த சரீரத்திலேருந்து போகும்போது நித்திய தாமத்தை அடையணும். நான் வந்து இந்த பந்தம், அந்த பலன் நோக்கில் இருந்து எல்லாமே வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இந்த கர்ம பந்தம் எதுவும் வரக்கூடாது. நான் இந்த உடலை விட்ட பிறகு நான் வந்து பகவானுடைய தாமத்துக்கு போகணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இந்த பதத்தில் சொல்கிறார். நன்றி. ஹரே கிருஷ்ணா.